Hey viewers, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அதாவது வந்து நம்ம சேனல்ல வந்து புதுசா வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது மொபைல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இனிமேல் அப்லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. கிட்டத்தட்ட இன்னும் 7-8 வீடியோஸ் இருக்கு. அந்த எல்லா வீடியோஸும் அப்படியே நம்ம லைனா வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ISO என்னன்னு கவர் பண்ண போறோம். அப்புறம் இருக்க எல்லா இதையும் பத்தி பார்க்க போறோம். கடைசியா ஒரு வீடியோல வந்து மேனுவல் மோட்னா என்னன்னு பார்த்துட்டு எப்படி நம்ம அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, சேம் கான்செப்ட் தான். பட் நீங்கள் DSLR யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. பட் வந்து எப்படி எடுக்கணுங்கிறது அதில் வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு ஃபோனில் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீங்கள் சாதாரணமாக ஃபோட்டோ எடுக்கணும், ஜஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு போயிருவீங்க. ப்ரோ மோடில் அதிகமாக யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ISO பார்த்தலாம். ISOக்கு ஃபுல் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். அதுதான் வந்து அதோட மீனிங். அதாவது அதை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு இதுதான் வந்து குறிப்பிட்டு இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த இதுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்கிறதா அந்த மென்ஷன் பண்ணுது. டெஃபினேஷன்லாம் விட்டுட்டு எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ISOனா பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இமேஜை கொஞ்சம் பிரைட்டர் பண்ணி காட்டுறக்கோ இல்லை வெளிச்சத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம சென்சாருக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா சென்சார், எந்த சென்சாராக இருந்தாலும் சரி, ஃபோன் சென்சாராக இருந்தாலும் சரி, DSLR சென்சாராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து லைட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் லைட் ரொம்ப நீங்கள் கேமரா சென்சாருக்குள்ள அலோவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒயிட் இமேஜ் மட்டும்தான் தெரியுமே தவிர உள்ளே இருக்க எதுவுமே தெரியாது. அதனால தான் வந்து அந்த ISOவை கரெக்டாக வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ISO ரொம்ப ஹையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், அந்த இமேஜ் வந்து பிளர்ராகவும் தெரியும். அது இல்லாமல் உள்ள எக்கச்சக்க உள்ள லைட் அலோவ் பண்ணிடும். அப்படி லைட் அலோவ் பண்ணிச்சுன்னா அந்த இமேஜ் பார்க்க ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். ISO வந்து நார்மலாக வந்து ஆட்டோவில் தான் இருக்கும். ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஆட்டோவில் இருக்கும். மினிமம் லோ வந்து எல்லா கேமராக்கும் எனக்கு தெரிஞ்சு 100ல் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 3200. அதாவது வந்து 3200னா இந்த கேமராவால் இவ்வளோ தான் அலோவ் பண்ண முடியும் லைட். இது ஒவ்வொரு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம் ஆகும். DSLR கேமராக்கு வித்தியாசம். DSLR கேமராவில் வந்து 6400 சம்திங் அதுக்கு மேலேயே இருக்கும். ஃபோனில் வந்து 3200 இருக்கும். உங்கள் ஃபோனில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ப்ரோ மோட் இல்லை மேனுவல் மோட், அதுக்குள்ளே போய் ISO எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். ஆக்சுவலாக வந்து எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எப்படி எடுக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சென்சார் ஓப்பன் ஆகிருக்கும் போது அதில் லைட் படும் பார்த்தீங்களா, அந்த லைட்டை வந்து அது எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி தான் ஒரு ஃபோட்டோ எடுக்குது. அப்போ அந்த லைட் வந்து நம்ம எக்கச்சக்கமாக உள்ள சென்சாருக்குள்ள அலோவ் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு சென்சாரால் இவ்வளோ லைட்டு தான் தாங்க முடியும்னா அவ்வளோ லைட்டு தான் தாங்க முடியும். நம்ம அதுக்கும் மேலே லைட்டை உள்ள அலோவ் பண்ணோம்னா அந்த சென்சார் வந்து ஃபோட்டோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ என்னை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லைட் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதுவே இன்னும் ஒரு 10, 30, 40 லைட் நான் செட் பண்ணேன்னு வைங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டாக தான் தெரியும். நான் பேசுகிற ஆடியோ மட்டும் தான் தெரியுமே தவிர என் மூஞ்சி எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ லைட் அந்த சென்சாருக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து ரீசன். ISOனா அதுதான் சொல்ல வர்றது. இப்போ இந்த ISO எதுக்கு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த ரேஞ்சில் ஒரு லைட்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து நீங்கள் ISO வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து 100 ISO நார்மலாக மெயின்டைன் ஆகும் எப்போவுமே. இப்போ நீங்கள் ஒரு 400க்கு ISO கொண்டு போகிறதுக்கு ஓகே, இமேஜில் எந்த இதுவும் வராது. இப்போ அதுவே 1600, 3200க்கு எடுத்துகிட்டு போனால் லைட் உள்ள அதிகமாக அலோ ஆகும். 1600க்கு மேலே அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டா சென்சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அதனால வந்து அந்த இமேஜ் வந்து ஒரு பிளர் எஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு இமேஜ் போடுற பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் வந்து ஆட்டோ ISOல எடுத்தது. அதாவது வந்து ISO வந்து ஆட்டோவில் வச்சு எடுத்தது. அதாவது நம்ம என்கிட்ட எந்த கண்ட்ரோலுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார்கிட்ட இருந்த கண்ட்ரோல். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் இது வந்து 5:30க்கு ஷூட் பண்ணது ஈவினிங். இதில் வந்து நான் எந்த சேஞ்ச் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் பண்ண வேலை தான் இப்போ எடுத்தது. இது வந்து ஆட்டோ, அதுவே ஆர்டிஃபிஷியலாக அனலைஸ் பண்ணிக்கும் எப்படி தேவைன்னு. அடுத்து நம்ம ISO வந்து 400ல் வைப்போம். ஓகேவா, இப்போ 100ல் இருந்து அது வந்து ஆட்டோ மோடில் எடுத்தது. இப்போ நம்ம வந்து 400ல் வச்சு செக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் வந்து 400 ISOல எடுத்தது. இப்போ பாருங்க, அது கொஞ்சம் பிரைட்னஸாக கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் அந்த இமேஜில் வந்து நீங்கள் 100ல் எடுத்ததுக்கும் இந்த 400ல் எடுத்ததுக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இமேஜோட கிளாரிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் கிளாரிட்டி குறைஞ்ச மாதிரி இதில் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து இன்னும் ISO கூட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜோட ISO வந்து 1600. இப்போ பாருங்க, அந்த இமேஜில் கீழே இருக்க கிராஸை பாருங்களேன். எந்த கிராஸ்லயாச்சும் இருக்கிற புல் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? ஃபுல்லாக அப்படியே பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ISO நம்ம கூட்டும் போது இமேஜ் வந்து பிளர் ஆயிடும். ஓகேவா, அதுதான் ஒரு ரீசன். இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து 3200, இதுதான் மேக்ஸிமம். இப்போ பாருங்க, ஃபுல்லாக பிளரே ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. என்னதான் தெரியுது, ஒன்றுமே தெரியாது. இப்படி தான் வந்து ISO வந்து ஒரு ஃபோட்டோவை அஃபெக்ட் பண்ணிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ISO கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இமேஜ் வந்து கிளாரிட்டி போயிடும்.
அப்புறம் எதுக்கு தான் ப்ரோ இந்த ஐஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க, இது கொடுக்காமையே இருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஷட்டர் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஷட்டர் ஸ்பீடும் ஐஎஸ்ஓவும் ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐஎஸ்ஓங்கிறது நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, மேக்ஸிமம் இந்த நைட் டைமில் ஷாட் எடுக்கிறீங்க, ஓரளவுக்கு லைட்டிங் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது, சுத்தமாக இல்லைன்னு சொல்ல, ஓரளவுக்கு லைட்டிங் இருக்குன்னா இப்போ அந்த லைட்டிங்கில் ஓரளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ஐஎஸ்ஓக்கு தான் கரெக்டாக இருக்குன்னு. மேக்ஸிமம் நீங்கள் 400 to 800 தாண்டவே கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இமேஜ் போயிடும், இமேஜ் பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஐஎஸ்ஓ. இப்போ நம்ம வந்து ஐஎஸ்ஓவால் எடுத்ததை ஒரு வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிப்பீங்க. அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ ப்ரோமோடுக்கு வந்தாச்சு. இப்போ ப்ரோமோடில் வந்து நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஆட்டோவுக்கு மாற்றிடுவோம். ஏன்னா ஆட்டோ மாற்றினா தான் அந்த சென்சர் வந்து தன்னோட இதுக்கு தனியாக எடுத்துக்கும், நம்மளை இது பண்ண விடாது. சென்சரோட இப்போ இதிலே நம்ம விட்டுருவோம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்போ வந்து டைம் ஒரு 5:30 இருக்கும். இப்போ பாருங்கள் கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது, ரொம்ப ஃபாகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு எல்லாமே ஆட்டோவில் வச்சு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுவோம். இப்போது இந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக எடுத்தது. இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு. வந்து சென்சாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நம்ம வெளியே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே தான் இப்போ ஃபோட்டோலையும் உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம ஐஎஸ்ஓவை மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இப்போ 100ல் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 400க்கு எடுத்து இப்போ நம்ம உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அதே இதில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்போ பாருங்கள் இப்போ ஐஎஸ்ஓ 400ல் இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணுறக்கும் இந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணுறக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஐஎஸ்ஓவை நம்ம 600ல் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஷார்ட்ஸ் வருதுன்னு. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நல்லா ஒரு பிளஸ்டு அவுட் பண்ண மாதிரி இருக்கும் பெயிண்ட் வச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இது வந்து நார்மல், இது வந்து 400, இது வந்து 1600. இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு இது பண்ண மாதிரி இருக்கா. இப்போ நம்ம வந்து ஐஎஸ்ஓவை 3200 மேக்ஸிமம்க்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஷார்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ஐஎஸ்ஓ. அதாவது ஐஎஸ்ஓங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ஐஎஸ்ஓவை மறுபடியும் 100ல் வச்சு நம்ம ஒரு நார்மலாக எடுத்து பார்ப்போம். இப்போ ஐஎஸ்ஓ 100ல் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நார்மலாக இருக்கா. இது வந்து 3200, இது வந்து 100. இன்னும் உங்களுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாகும். அது நம்ம வந்து கடைசியாக ஒரு வீடியோவில் எல்லா மேனுவல் மோடையும் வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு பேசிக் ஐஎஸ்ஓன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு. மேக்ஸிமம் இந்த ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீடு இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரைபாட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ட்ரைபாட் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக இமேஜ் ஃபோன் கண்டிப்பாக சேக் ஆகும். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் எடுக்கணும்னா மேபி நீங்கள் ஒரு 1600க்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நைட் டைம் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1600 எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப நைட்டாக இருந்தால் இமேஜில் புள்ளியாக வந்துடும். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐஎஸ்ஓங்கிறத ரெண்டே வரையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டிங் வச்சுக்கிறது. ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஐஎஸ்ஓனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அது நீங்கள் அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோ வந்ததுக்கு கரெக்டாக ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொபைல் ஃபோட்டோகிராஃபினா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம மீண்டும் ஷட்டர் ஸ்பீட் வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி.